மரக்கன்றுகள் உருவாக்கும் பணிக்கு விவசாயிகள் எதிர்ப்பு, தாசில்தாருடன் வாக்குவாதம், மானாமதுரையில் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செய்களத்தூரில் நாற்றாங்கால் பண்ணை மற்றும் மரக்கன்றுகள் உருவாக்கும் பணிக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மற்றும் வனத்துறையுடன் இணைந்து சிவகங்கை மாவட்டத்தில் நாற்றாங்கால் பண்ணை மற்றும் மரக்கன்றுகள் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செய்களத்தூரில் பண்ணை அமைக்க திட்டமிடப்பட்டது. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்திய நிலங்களை வனத்துறையினர் கையகப்படுத்தி பண்ணை அமைக்க திட்டமிட்டதாகவும், மேலும் பண்ணை அமைத்த பின் தைல மரங்களை நட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பணியை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பணியில் இருந்த வனச்சரக அலுவலர் குணசேகரன் விவசாயிகளை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் ஆத்திரமடைந்து பணியை தடுத்து நிறுத்தினர். விவசாயிகளின் எதிர்ப்பால் பணி இன்று மதியம் சுமார் 12 மணியளவில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து தாலுகா அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை தாசில்தார் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாசில்தார் பணியை நிறுத்த முடியாது, விவசாயிகளிடம் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். இதில் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தாலுகா அலுவலகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பரபரப்பு நிலவுகிறது. நாளைக்கு இந்த வண்டி வரக்கூடாது. என் வேலை எனக்கு தெரியும். நாளைக்கு இந்த வண்டி வரக்கூடாது சொல்லிட்டேன். அறுவடை நேரம் நீங்க அது தெரியாம இருக்கீங்க. நேரம் புதுசா நீங்க வந்து ஆபீசர் உங்களுக்கு தெரியாதுங்க. நிலவரம் வெடிச்சிரும் பாத்துக்கங்க ஐயா. இப்ப நாங்க வெளியில சொல்லிட்டேன். நீங்க 100 ரூபாய் செலவு பண்ணாலும் ஏற்படுத்தி அந்த மாதிரி எதுவுமே பண்ண போறீங்க. கொடுத்தாச்சு. அப்புறம் எப்படி ஆடு மாடு வளர்க்க நாங்க தான் இன்னும் ஒரு தலைமுறை ஒரு 10 பேர் ஒரு வீடு கட்டி இருக்கு. போட்டு வித்துட்டு இருக்காங்க. போய் கேளு. தெரியாம அங்க போயிடும். பாத்துக்கிறேன்.